வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கறி செய்யறது ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து எல்லாம் பொரிஞ்ச அப்புறம் நம்ம இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 6-7 பூண்டு பல்லை தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகா பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற வரையும் இதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், ஒரு முழு பீர்க்கங்காயை பெரிய பெரிய பீசஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பீர்க்கங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா காய் இருக்கிற இடமே தெரியாது, வதங்கினப்புறம் மசிஞ்சு போயிடும் நல்லா. அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு முழு பீர்க்கங்காய் அப்ராக்சிமேட்டாக வந்து நான் 1/4 கிலோ அளவு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதில் இது கூட ஒரு தக்காளி பழம் புளிப்புக்காக சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அடுத்து மிளகாய்த்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம். நான் இது ரெண்டுமே வந்து 3/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் சம அளவில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதெல்லாம் அப்படி லேசாக வதக்கி விட்டுடலாம். இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பீர்க்கங்காயிலேருந்து வர தண்ணியே போதும் இதுக்கு. ஆனால் அடுப்பை வந்து குறைஞ்ச தீயில வச்சு நம்ம இதை 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும் மூடி போட்டு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் நல்லா வெந்திருக்கும். காயிலேருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி அதுலேயே அந்த காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்க்கும் போது காய் வந்து நல்லா திக்காக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா தண்ணி எல்லாம் விட்டு மசிஞ்ச மாதிரி இருக்கும். இது லேசாக அப்படி பரட்டி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்குனா நம்மளோட பீர்க்கங்காய் மசாலா தயாராகிடும். 2 நிமிஷம் வச்சப்புறம் இந்த மாதிரி நம்ம முன்னாடி சேர்த்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வெளியே வந்து நமக்கு சப்ஜி சூப்பராக தயாராகிருச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ரெசிபி. எப்போதும் பீர்க்கங்காயில் நம்ம கூட்டு தான் செய்வோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.